இமேஜின் பண்ணுங்க, நம்மகிட்ட ஒரு இன்ஃபைனைட்லி லாங் சார்ஜ்டு ஒயர் இருக்கு. சரியா? என்னடா இன்ஃபைனைட்லி லாங் சார்ஜ்டு ஒயர்ன்ற அப்புறம் குட்டியா வரைஞ்சு வச்சிருக்கேன்னு கேட்கக்கூடாது. நம்ம அந்த இன்ஃபைனைட்லி லாங் சார்ஜ்டு ஒயர வந்து பாதி மட்டும் டிஸ்கஷனுக்காக எடுத்துருக்கோம். பாதின்றத விட ஒரு கொஞ்சம் ஸ்மால் போர்ஷன். சரியா? இப்போ நார்மலா ஆம் சம்திங் லைக் இங்க ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்குவோம். அண்ட் இங்க ஒரு சார்ஜ் இருக்கு. சரியா? அந்த பாயிண்ட் Pல. இப்போ இங்க எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆகுதுன்னு கேட்டா, நமக்கு தெரியும். என்னது? இங்க எதுவா? ஓகே. E ஈக்குவல் டூ 1/4 பை எப்சிலான் நாட் அதை கேன்னு எழுதிக்கலாம். KQ/R². கரெக்டா? பட் இங்க ஒரே ஒரு சார்ஜ் இருக்கு. ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு. நம்ம ப்ராப்ளம் இல்ல. இன் கேஸ் n நம்பர் ஆஃப் சார்ஜ் இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர்ன்றப்போ இன்ஃபைனைட் லென்த்ல இருக்கிற ஒரு ஒயரு. அப்ப கண்டிப்பா அதுல வந்து n நம்பர் ஆஃப் சார்ஜஸ். n நம்பர் ஆஃப் சார்ஜஸ்னா நெறைய சார்ஜஸ். சரியா? ஸோ நெறைய சார்ஜஸ் இருக்குதுன்றப்போ, அங்க நான் சம்திங் ஏதோ ஒரு பாயிண்ட் P எடுக்கிறேன். சரியா? ஒரு பாயிண்ட் P எடுக்கிறேன். இந்த பாயிண்ட் P எடுக்கிறேன். இந்த பாயிண்ட் Pல எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆகும்? அப்படின்றத தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ யூசுவலா சார்ஜஸ் ஸ்டேபிளா இருக்கும்போது, ஓகேவா? எனி ஆர்பிட்டரி சார்ஜ் எந்த ஒரு சார்ஜஸ் இருந்தாலுமே அதுக்கு நம்ம கூலம்ஸ் லா யூஸ் பண்ணலாம். பட் இங்க இன்ஃபைனைட்லி லாங் சார்ஜ்டு ஒயர்ல நெறைய சார்ஜஸ் இருக்கு. இங்கேயுமே நம்ம கூலம்ஸ் லா யூஸ் பண்ணலாம். பட் அது உங்களுக்கு அவுட் ஆஃப் போர்ஷன் அண்ட் அது இப்போதைக்கு தேவையில்லாதது கூட. பட் இது பார்க்கும்போது ஒரு சிமெட்ரி மெயின்டெயின் பண்ணுது. எந்த மாரி சிமெட்ரினா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கு. சரியா? அத பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ சார்ஜஸ் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல சிமெட்ரி மெயின்டெயின் பண்ணும்போது, நம்ம அங்க காஸ் லா யூஸ் பண்ணா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிரும். ஈஸியா எலக்ட்ரிக் ஃபீல்ட ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல காஸ் லாவ யூஸ் பண்ண போறோம். சரி. எப்படி? எப்படின்னா, இங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட இப்படி டிரா பண்ணி இங்க படுதுப்பா. ஸோ ஆக்சியல் லைன், ஈக்குவட்டர் லைன் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுல ஆக்சியல் லைன்ல இது வரும். சரியா? பட் இங்க என்னன்னா, இல்ல ஆக்சியல் லைன்ல வராது. அது வேற இது. சாரி ஃபார் தட். அண்ட் இது என்னன்னா நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஈக்குவல் டூ KQ/R². பட் இங்க என்னன்னா, இந்த பாயிண்ட் P இருக்கு. பட் இந்த சார்ஜும் இந்த பாயிண்ட் P மேல ஆக்ட் ஆகும். இந்த சார்ஜும் இந்த பாயிண்ட் P மேல ஆக்ட் ஆகும். இந்த சார்ஜும் இந்த பாயிண்ட் P மேல ஆக்ட் ஆகும். ஸோ நான் ஒரு ஸ்மால் போர்ஷன் இதுல இருந்து என்ன பண்ண போறேன்னா, ஸ்மால் போர்ஷன் மட்டும் எடுக்க போறேன். சரியா? ஸ்மால் போர்ஷன் பார்க்கும்போது, அந்த சார்ஜஸ்ல இருந்தே கொஞ்சம் சின்னதா ஒரு ஸ்மால் போர்ஷன் மட்டும் எடுக்கிறேன். அண்ட் இந்த ஸ்மால் போர்ஷன்ல என்ன இருக்குன்னா, சார்ஜஸ் இருக்கும். அதான் தெரியுமேன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றது சார்ஜஸ். ப்ளூரல் ஃபார்ம்ல சொல்றேன். ஸோ இந்த போர்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து என்ன சொல்லணும்னா சார்ஜ் டென்சிட்டி. சார்ஜ் டென்சிட்டி. டென்சிட்டினா ஒண்ணும் இல்ல. அடர்த்தி. அடர்த்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இங்க சார்ஜ் டென்சிட்டின்றது என்னன்னா, அ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா, லாம்ப்டா ஈக்குவல் டூ Q/L. அதாவது Q/Lன்றது ஆக்சுவலா என்னது? Qன்றது கூலம்ப். கரெக்ட்டா? Qன்றது கூலம்ப். ஸோ கூலம்ப். Lன்றது மீட்டர். கரெக்ட்டா? அப்போ அந்த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லென்த்ல எவ்வளோ கூலம்ப் ஆஃப் சார்ஜ் இருக்குன்றது தான் சார்ஜ் டென்சிட்டி. இல்ல புரியலன்னீங்கன்னா, சிம்பிளா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அ அது ஒரு ஜார், ஏதோ ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு 100 மார்பிள்ஸ் போடுறீங்க. 100 குண்ட போடுறீங்க. ஓகேவா? ஸோ அது ஃபில் ஆயிருது. அடுத்தது என்ன பண்றீங்கன்னா, இன்னொரு ஜார் எடுக்குறீங்க. அதே சைஸ்ல. அதுல வந்து என்ன பண்றீங்கன்னா, 200 மார்பிள்ஸ் போடுறீங்க. சரியா? பட் ஆனா ஃபில் ஆகல. பட் நீங்க அடக்கி அடக்கி மீன்ஸ் நொறுக்கி ஏதேதோ பண்ணி உள்ளார அந்த 200 மார்பிள்ஸையும் போட்டீங்க. இப்ப எதுக்கு வந்து அதிக டென்சிட்டி இருக்கும்? செகண்டா இருக்கிறதுக்கு தானே. செகண்டா நம்ம ஜார் எடுத்தோம்ல 200 மார்பிள்ஸ் போட்டோம்ல அதுதான். ஸோ அப்ப இந்த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் போர்ஷன்ல n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு. அதுதான் என்ன சொல்றேன்னா சார்ஜ் டென்சிட்டி இருக்கும். சார்ஜ் அடர்த்தி. சரியா? நீங்க சிம்பிளா டிராஃபிக் வச்சு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். டிராஃபிக் அதிகமா இருந்ததுன்னா, அதிகமா டிராஃபிக் இருக்கு. கம்மியா இருந்ததுன்னா டிராஃபிக் கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான். இப்போ இந்த போர்ஷன்ல இருக்கிற இந்த சார்ஜஸ் என்ன பண்ணும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட எமிட் பண்ணும். ரைட்டா? என்ன பண்ணும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ எமிட் பண்ணும். எல்லா டைரக்ஷனுமே எமிட் பண்ணும். நான் இங்க சிம்பிளா 4 லைன் மட்டும் வரைஞ்சிருக்கேன். கரெக்ட்டா? ஸோ இங்க இருக்கிற இந்த சார்ஜ் என்ன பண்ணும்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ இந்த பக்கம் எமிட் பண்ணும். கரெக்ட்டா? இங்க எமிட் ஆகுது. அதேபோல இந்த எல்லா சைடுமே எமிட் ஆகுது. நம்ப அதுல பர்ட்டிகுலரா 2 வெக்டார் மட்டும் எடுக்க போறோம். இதுவும் ஒரு வெக்டார் தான். சரியா? இதுவும் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் தான். இதுவும் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார். இதுவும் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார். பட் அந்த 2 வெக்டாரும் ஜாயின் ஆகுதுல்ல. அதுலருந்து நான் பர்ட்டிகுலரா 2 மட்டும் எடுக்க போறேன். சரியா? பர்ட்டிகுலரா 2 மட்டும். அப்போ இத நம்ம என்ன பண்ணிடலாம்னா, ரப் பண்ணிடலாம். ஸோ தட் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா? புரியும்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம 11ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். 11ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு வெக்டார் இந்த டைரக்ஷன்லயும், இன்னொரு வெக்டார் இந்த டைரக்ஷன்லயும் போகுது. இதுக்கான ரிசல்டன்ட் வெக்டார் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? சே ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏன்னு வச்சுப்போம். இது பின்னு வச்சுப்போம். ஸோ இதுக்கான ரிசல்டன்ட் டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்கும். கரெக்ட்டா? இதுக்கான ரிசல்டன்ட் டைரக்ஷன்
இந்த பக்கம் இருக்கும். அதே போல் இப்போது இதுக்கான ரிசல்டன்ட் டைரக்ஷன் எந்த பக்கம் இருக்குன்னா இந்த பக்கம் இருக்கும். ஓகேவா? இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் இந்த பாயிண்ட் பி மேலே ஆக்ட் ஆகிறது இந்த டைரக்ஷனில் போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருது. ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பாயிண்ட் பி மேலே எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருக்கோம்னா எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சால் தானே நம்ம அதுக்கேற்ற மாதிரி காஸ்லாவே அப்ளை பண்ண முடியும். ஏன்னா காஸ்லான்றது எதை பொறுத்து இருக்குது? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பொறுத்து இருக்குது. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எதை பொறுத்து இருக்குது? இ அண்ட் ஏ. ஓகேவா? இ அண்ட் ஏ. இன்றது எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஏன்றது ஏரியா. சரி, ஓகே. இப்போ இந்த ஸ்மால் ஏரியா இருக்குல்ல, இந்த ஸ்மால் ஏரியா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த 2 இடத்துல மட்டுமா பட்டது? நான் என்ன சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லா டைரக்ஷனுமே ட்ராவல் ஆகும். எல்லா டைரக்ஷனுமே ட்ராவல் ஆகுதுன்றப்போ எப்படி இங்கே ஒரு பாயிண்ட் பி ஒன்று உருவாச்சோ அதே மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட் ஆர் கியூ ஒன்று உருவாகலாம். அண்ட் இங்கே நான் ஒரு பாயிண்ட் வச்சு அது ஆர்னு சொல்லலாம், இங்கே ஒரு பாயிண்ட் வச்சு அது எஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹோல் சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர் வரைஞ்சிருக்குல்ல, ஆர்ன்றதை விட இந்த ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்குல்ல, இந்த சர்க்கிளில் எல்லா இடத்துலையுமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேமாக தான் இருக்கும். எப்படி இங்கே சேஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு சம்திங் ஒரு 2ன்னு வச்சுப்போமே. ஓகேவா? அண்ட் இங்கேயும் 2 தான் இருக்கும். இங்கே ஆறுன்னு எடுத்தால் இங்கேயும் 2 தான், இங்கே ஆறுன்னு எடுத்தால் இங்கேயும் 2 தான். அப்போ இப்போ பாருங்க, இது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பை ஃபார்ம் பண்ணிடுது. அதை சுற்றி நம்ம ஒரு பாயிண்ட் பி வச்சல, அதை சுற்றி என்ன பண்ணிடுதுன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பை ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகேவா? சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பை ஃபார்ம் பண்ணியாச்சு. அண்ட் ரிசல்டன்ட் வெக்டார் எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சது. அப்போது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்புன்னு சொல்கிறப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? இது மேலேயும் இது கீழேயும். அதாவது இப்போ இங்கே இருக்கிற இந்த சார்ஜ் டென்சிட்டி இந்த இடத்துல ஆக்ட் ஆச்சுல, அதே போல் சம்திங் நான் இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு சார்ஜ் டென்சிட்டி எடுத்தா அதே போல் இந்த இடத்துலையும் ஆக்ட் ஆகும். கரெக்டாக இப்படி ஆக்ட் ஆகும். வெயிட் எ மினிட். ஓகே, ஸோ சம்திங் இப்படி ஆக்ட் ஆகும். அண்ட் அதே போல் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். அதே போல் இங்கே ஆக்ட் ஆகும், இங்கே ஆக்ட் ஆகும். அப்போ என்ன ஆகுனா இங்கே ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகி அதை நான் ஜாயின் பண்ணும்போது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வரும். கரெக்டாக ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வரும். ஸோ அது பார்க்க எப்படி இருக்குன்னா சம்திங் லைக் உங்கள் புக்கில் கொடுத்துருக்க மாதிரி தான். ஸோ இப்படி இருக்கும். சரியா? ஓகே, இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெரிவேஷன் பார்ட்டுக்கு போக போகிறோம். இதுவரையும் உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலே ரொம்ப ஈஸி. சரியா? சார்ஜ் டென்சிட்டினா என்னன்னா n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் ஒரே இடத்துல போட்டு அடைக்கிறது. அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. கூலும் பண்ணுறது சார்ஜஸ் பர் யூனிட் லென்த். ஒரு யூனிட் லென்த்தில் எவ்வளோ சார்ஜஸ் இருக்குன்றது தான் சார்ஜ் டென்சிட்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காஸ் லாவை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ காஸ் லா நமக்கு தெரியும். என்னது? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு மேபி நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு வெயிட் எ மினிட். ஓகே, இ க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் இடிஏ. ஓகேவா? க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் இ டாட் டிஏ நமக்கு தெரியும். சரியா? இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் மட்டும்தான் ஆக்ட் ஆகுதான்னு கேட்டால் இங்கே நம்ம ட்ரா பண்ணியிருக்கல இந்த டைரக்ஷனில் மட்டும்தான் ஆக்ட் ஆகுதான்னு கேட்டால் இல்லை, அப்வர்ட்லேயும் ஆக்ட் ஆகுது, டவுன்வர்ட்லேயும் ஆக்ட் ஆகுது. சரியா? கர்வ்டு சர்ஃபேஸ், இது கர்வ்டு சர்ஃபேஸ், இந்த கர்வ்டு சர்ஃபேஸில் மட்டும் ஆக்ட் ஆகுதான்னு கேட்டால் இல்லை, டாப் சர்ஃபேஸ்லையும் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகுது இந்த டைரக்ஷனில், பாட்டம் சர்ஃபேஸ்லையும் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகுது இந்த டைரக்ஷனில். ஸோ இது நல்லா கவனிச்சிங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு விச் இஸ் ஆக்ட்ஸ் ஆல்வேஸ் பர்பண்டிகுலர் டு த சர்ஃபேஸ். சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக தான் ஆக்ட் ஆகுது. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ சர்ஃபேஸ் இப்படி இருக்குன்னா கர்வ் சர்ஃபேஸ் ஸ்ட்ரைட்டாக இருக்கா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி ஆக்ட் ஆகுது. இங்கே டாப் சர்ஃபேஸ் இப்படி இருக்கு. ஸோ அதுக்கு இப்படி ஓகே புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ 3 சர்ஃபேஸ் இருக்கு. எனக்கு சிங்கிள் சர்ஃபேஸாக ஸ்பியர் மாதிரி இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, நான் ஸ்ட்ரைட்டாக எடுத்து போட்டுடலாம். பட் 3 சர்ஃபேஸ் இருக்கு. ரைட்டா? அப்போ நான் மூணுத்தையுமே ஆட் பண்ணணும். ஸோ மூணுத்தையுமே ஆட் பண்ணுன்றப்போ இன்டகிரேஷன் ஆஃப் க்ளோசர் இன்டெக்ரல் ஆஃப் கர்வ்டு சர்ஃபேஸஸ் சீன் வச்சுப்போம். இ டாட் டிஏ வெக்டார். ஓகே, டிஏன்றது நம்ம எடுக்கிற அந்த ஸ்மால் ஏரியா. சரியா? இது மாதிரி n நம்பர் ஆஃப் ஸ்மால் ஏரியா நம்ம எடுத்து தான் அதை இன்டெகிரேஷன் பண்ணுவோம். ஆல்ரெடி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பார்த்துருப்போம், அதை பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. அண்ட் க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் டாப் சர்ஃபேஸ் அதே இ டாட் டிஏ. சரி, ஓகே, இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார் ப்ளஸ் இடம் பத்தலையோ, ஓகே வெயிட் எ மினிட், ப்ளஸ் க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் டாப் அண்ட் என்னது இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார் ப்ளஸ் க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் பாட்டம் யார் இருக்கா, அதே இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி த்ரூ அவுட் இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது கான்ஸ்டன்ட். சரியா? அண்ட் அதனால நம்ம ஈயை வெளியிருக்கிறோம். பட் இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா
ஏரியா வெக்டார் இ வெக்டார் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஏரியா வெக்டார் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இ டாட் டிஏக்கான ஃபார்முலா என்ன? க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் இடிஏ காஸ் தீட்டா நமக்கு தெரியும், காஸ் தீட்டா. ஸோ இங்கே பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருக்குது, டாப் சர்ஃபேஸ் மட்டும் எடுக்குமே. டாப் சர்ஃபேஸ் பார்க்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷனும் ஏரியா வெக்டார் இந்த டைரக்ஷனும் இருக்குது. ஸோ அப்போ 90 டிகிரி காஸ் 90 டிகிரி என்ன? 0. காஸ் 90 டிகிரி 0ன்றப்போ இந்த டாப் சர்ஃபேஸ் 0 ஆகிடும். அப்படியே நம்ம பாட்டமுக்கு வந்தால் இதுவும் பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ காஸ் 90 டிகிரி 0. ஸோ பாட்டம் சர்ஃபேஸும் 0 ஆகிடும். சரியா புரியும் நினைக்கிறேன். அப்போ மீதி கர்வ்டு சர்ஃபேஸ் மட்டும் இருக்குது. கர்வ்டு சர்ஃபேஸில் பார்த்தா எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒரே டைரக்ஷன், ஏரியா வெக்டாரும் ஒரே டைரக்ஷன். ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டாரும் ஒரே டைரக்ஷன், ஏரியா வெக்டாரும் ஒரே டைரக்ஷன். அப்போது அங்கே உருவான ஆங்கிள் 0. அங்கே உருவான ஆங்கிள் வேணா 0வா இருக்கலாம், பட் காஸ் 0க்கான வேல்யூ நமக்கு தெரியும். என்னது? காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1. ஓகேவா? காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ மீதி எனக்கு என்ன மட்டும் இருக்குன்னா E ஈக்குவல் டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் E டாட் டிஏ. டாட் கூட வராது, ஏன்னா நம்ம அதுதான் மேக்னிடியூட் லேட்டோம்ல. ஸோ EDA. ஓகேவா? ஸோ EDAக்கான வேல்யூ ஆல்ரெடி நம்ம காஸ் லாலே டிஸ்கஸ் பண்ணிப்போம். என்னன்னா Q என்க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட். கரெக்டாக? Q என்க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட். இப்போ ஃபர்தராக என்ன பண்ண போறோம்னா, இன்னும் கொஞ்சம் கேட்போமா? ஓகே ஓகே. ஸோ ஃபர்தராக வந்து இதை சால்வ் பண்ண போகிறோம். எப்படின்னா நான் என்ன சொன்ன மாதிரி ஈன்ற வேல்யூ கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் த சர்ஃபேஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான வேல்யூ கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும். ஈக்கான வேல்யூ என்ன? 1/4 எப்சிலான் நாட் Q பை ஆர் ஸ்கொயர். பட் அதை நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து ஆர்பிட்டரி சார்ஜ் ஆர் பாயிண்ட் சார்ஜுக்கு தான். ஸோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணி ஈக்குவேஷனை குழப்பி வச்சிடாதீங்க. ஓகேவா? நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இ அப்படியே வச்சுக்க போகிறோம். ஓகேவா? இ வேல்யூ அப்படியே இருக்கும் போது, ஸோ க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் டி ஆஃப் ஏ இன்ட்டு Q பை எப்சிலான் நாட். இப்போ ஏரியா, டோட்டல் ஏரியா, இதோட டோட்டல் ஏரியா அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்குல்ல, ஆர் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்புக்கான இல்லை கர்வ்டு சர்ஃபேஸ் மட்டும் தான் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில். இந்த கர்வ்டு சர்ஃபேஸுக்கான ஏரியா மட்டும் எனக்கு தெரியும்னா என்ன பண்ணலாம்னா, இது ஒரு சர்க்கிள் இருக்குது. கரெக்டாக? ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ்ன்றப்போ அதுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் என்னது? 2πRL. 2πR அண்ட் இது டோட்டலாக லென்த்து. ஓகேவா? டோட்டல் லென்த் நான் மல்டிப்ளை பண்ணால் இது ஹோல் ஏரியா எனக்கு கிடைச்சிடும். சர்க்கம்ஃபரன்ஸ் இன்டூ டோட்டல் லென்த் நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு டோட்டல் ஏரியா கிடைச்சிடும். ஓகேவா? அப்போ டிஏ ஈக்குவல் டு என்ன எழுதலாம்னா இ டோட்டல் இன்டெகிரேஷன் பண்ணும்போதே அது என்ன ஆகிடும்னா 2πR எல்லாம் மாறிடும். ஓகேவா? டாட் மேபி வேறு கலரில் இருக்கும். ஓகே, ஸோ 2πRL. இங்கே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா க்யூக்கான வேல்யூ என்ன? யோசிங்க பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஒன்றும் இல்லை, இந்த பாருங்க, சார்ஜ் டென்சிட்டிக்கு நான் என்ன சொன்னேன்? Q/Lன்னு சொன்னேன். எனக்கு இப்போ என்ன தேவை? Q மட்டும் தேவை. அப்போ Q ஈக்குவல் டு லேம்டா எல்ன்னு ஏதாமா? எதெல்லாம் தானே? கரெக்டா? அப்போது 2πRL ஈக்குவல் டு லேம்டா சார்ஜ் டென்சிட்டி L ஓகே, கேப்ஸ் லெட்டர் L பை எப்சிலான் நாட். இப்போ இதில் எது கேன்சல் ஆகும்? எல்லும் கேன்சல் ஆகிடும். மீதி எது மட்டும் இருக்கும்? 2πR இருக்கும், எப்சிலான் நாட் இருக்கும். எனக்கு தேவை என்ன? கொஷினே என்னதான், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஏ இன்ஃபைனிட்லி லாங் சார்ஜ் ஒயர். அப்போ எனக்கு தேவை என்னன்னா இ மட்டும்தான் தேவை. ஸோ இ போட வர மாட்டேங்குது எனக்கு. ஓகே, இ ஈக்குவல் டு இந்த 2πR கீழே வந்துடும். கரெக்டாக? 1/2πR அண்ட் வேறு யார் இருக்கா? லேம்டா பை எப்சிலான் நாட். சரியா? இன்கேஸ் நம்ம வெக்டார் ஃபார்ம்ல எழுதுறோம்னா அங்கே நம்ம என் வெக்டார் கூட போடலாம். இல்லை, என் வெக்டார் போடக்கூடாது. என் வெக்டார் நம்ம ஏரியா வெக்டார்னு சொல்லிட்டோம். ஸோ ஏரியா வெக்டார் அங்கே யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? ஸோ அங்கே என்ன யூஸ் பண்ணால் ஆர் வெக்டார் நம்ம எதை வேணாலும் போட்டுக்கலாம், பட் ஆர் வெக்டார் நம்ம யூஸ் பண்ணிப்போம். சரியா? ஆர்ன்றது ஏரியா, ஸோ ஆர் வெக்டார். ஸோ இவ்வளோதான். என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனட்லி லாங் சார்ஜு ஒயர். சரியா? அதை நம்ம காஸில் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். பட் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், உண்மையிலுமே இன்ஃபைனட்லி லாங் சார்ஜ் ஒயர் இருக்கா? கண்டிப்பாக இருக்காது. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நான் கவனிச்ச வரையும், தேடின வரையும், லைட்னிங் நடக்குதுல்ல, இடி இல்லை, மின்னல் நடக்கும்போது அது என்ன ஆகும்? சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் தான் நடக்குது. சரியா? அங்கே மேகத்துலேருந்து கிரவுண்ட் வரையும். ஸோ அது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஓகேவா? கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ,
இது வந்து கிளவுட்ஸு. இது வந்து எர்த் சர்ஃபேஸ். கன்ஃபார்மா இங்க கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. நீங்க ஒரு பாயிண்ட் P வச்சு, இந்த இடத்துல எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அத ஏன் கண்டுபிடிக்கணும்னு நீங்க கேட்காதீங்க. அது வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ட மேனுஃபேக்சர் பண்றதுக்காக அத கண்டுபிடிப்பாங்க. சரியா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். டவுட்ஸ் எதா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.